Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வெஜிடபிள் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 சின்ன சைஸ் பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, கொஞ்சமா கல்பாசி, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சின்ன ஜாரில் பத்தலை, அதனால் பெரிய ஜாருக்கு மாற்றி அரைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோலா உருண்டை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். கோலா உருண்டை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா 10 பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் கேரட், 200 கிராம் அளவு முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டாயம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கணும், அப்போது தான் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மீல் மேக்கர் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரும் சேர்த்துக்கலாம். உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் தூளுப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் உங்கள் கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு முட்டைக்கோஸில் வெங்காயத்துலேருந்தெல்லாம் தண்ணி விட்டு வரும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு எது வேணும்னாலும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதெல்லாமே ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு பிசைஞ்சால் போதும். பாருங்கள், உங்களுக்கு மாவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்பாக பிடிக்க வரணும். இதுதான் பக்குவம். இந்த டைமில் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி நீங்கள் உருட்டிக்கோங்க, சரியாக வரும். இப்போ நான் ஒரு 15 உருண்டைகள் உருட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் போட்ட உடனே திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா ஷேப் உடஞ்சி போயிடும். லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டு மிதமான தீயில் 2 சைடுமே நல்லா கோல்டனாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. நம்ம இதை இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வெஜிடபிள் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸஸ் கூடலாம் சைடிஷாகவும் சாப்பிட்லாம். அப்படியே நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.